கொள்கை விகிதத்தை 5.25% மாற்றாமல் வைத்திருக்க ஏம்பிசி ஒருமனதாக முடிவு செய்தது. குழு உறுப்பினர் பேராசிரியர் ராம் சிங் முந்தைய கொள்கையில் செய்தது போல் கொள்கை விகிதத்தை ஆதரவாக மாற்றுவதற்கு பதிலாக அதை மாற்றாமல் வைத்திருப்பதை வலியுறுத்தியுள்ளார். இந்த நிலைப்பாட்டிற்கான வாக்குகள் 5 முதல் 1 வரை ஆகும். அதே சமயம் வட்டி விகிதங்களை தற்போதைய கொள்கை விகிதத்தில் அப்படியே பராமரிக்க ஒருமித்த கருத்து இருந்தது. தற்போதைய கொள்கையில் செய்யப்பட்ட முக்கிய பொருளாதார கணிப்புகளை பார்த்தால் பணவீக்க கணிப்புகளில் சில அதிகரிப்பை காண்கிறோம். எனவே நீங்கள் 2026 நிதியாண்டின் 4வது காலாண்டு பணவீக்க கணிப்பை பார்த்தால் உங்களுக்கு தெரியும். எனவே இது 2.9%-இலிருந்து 3.2%, 30 அடிப்படை புள்ளிகள் அதிகரிக்கப்பட்டுள்ளது. 2027 நிதியாண்டை பார்த்தால் முதல் பாதியில் 10 அடிப்படை புள்ளிகள் அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளது. 2027 நிதியாண்டிற்கான சிபிஐயின் கணிப்புகளில் முதல் காலாண்டு பணவீக்க மதிப்பீடு 3.9%-இலிருந்து 4% ஆகவும், இரண்டாம் காலாண்டு மதிப்பீடு 4%-இலிருந்து 4.2% ஆகவும் உயர்த்தப்பட்டுள்ளது. பணவீக்க மதிப்பீட்டிற்கு பின்னால் உள்ள காரணங்களில் ஒன்று குறைந்த அடிப்படை விளைவு என்று ஆர்பிஐ கூறியது. ஏனெனில் கடந்த ஆண்டு இதே நேரத்தில் பணவீக்கம் மிக குறைவாக இருந்தது. இது அடிப்படை விளைவாகும். இதன் காரணமாகத்தான் பணவீக்கம் மாதந்தோறும் அதிகரிக்காவிட்டாலும் அதிகமாக தெரிகிறது. மாறாக பணவீக்கம் உயரும் என்று எதிர்பார்க்கப்படும் அதே வேளையில் உண்மையான எண்களை பார்த்தால் முதல் காலாண்டு மற்றும் இரண்டாம் காலாண்டு இன்னும் ஆர்பிஐ இன் இலக்கான 4%-க்கு அருகில் உள்ளன. எனவே ஒட்டுமொத்தமாக ஆர்பிஐ வங்கி இந்த பணவீக்க கணிப்புகளுடன் வசதியாக இருக்கும் என்றும் நீண்ட காலத்திற்கு கொள்கை விகிதங்களை குறைவாக வைத்திருக்கும் என்றும் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். இரண்டாவதாக, ஆர்பிஐ பணவீக்க கணிப்புகளை வழங்க வேண்டியிருந்தாலும் ஒருவேளை நிதியாண்டு 2027 ஆண்டின் 3ஆம் காலாண்டிற்கு கூட புதிய சிபிஎஸ் தொடர் பிப்ரவரி 12 வெளியிடப்பட உள்ளது. இது சமீபத்திய 2024 வீட்டு நுகர்வோர் செலவு கணக்கெடுப்பின் அடிப்படையில் அமைந்துள்ளது. உணவு பணவீக்கத்தின் பங்கு குறையும் மற்றும் முக்கிய பணவீக்கத்தின் பங்கு அதிகரிக்கும் என்று தெரிகிறது. உணவு பணவீக்கத்திற்குள் தானியங்களின் பங்கு குறையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் புரத பொருட்கள் மற்றும் பால் மற்றும் பிற பொருட்களின் பங்கு அதிகரிக்கும். எனவே ஒட்டுமொத்தமாக பணவீக்கத்தின் போக்கிலும் தன்மையிலும் சிறிது மாற்றம் இருக்கும். அதனால்தான் புதிய பணவீக்க தொடரை படித்த பிறகு ஏப்ரல் மாதத்தில் முழு ஆண்டு கணிப்புகளை வெளியிடுவதாக ஆர்பிஐ கூறியுள்ளது. வளர்ச்சி கணிப்புகளை பொறுத்தவரை நமக்கு தெரியும், அமெரிக்க-இந்தியா வர்த்தக தீர்மானத்திற்கு பிறகு ஆர்பிஐ இன் பணவியல் கொள்கை அறிவிப்பு வந்தது. இதை பற்றி பின்வரும் ஸ்லைடுகளில் விரிவாக பேசுவோம். ஆனால் முன்பே தெரிந்தது போல் கடந்த 6 மாதங்களாக ரஷ்யாவில் இருந்து எண்ணெய் வாங்குவதற்காக இந்தியா 25% மிக அதிக வரியையும் கூடுதலாக 25% அபராதத்தையும் எதிர்கொண்டது. எனவே ஒட்டுமொத்தமாக இந்தியாவுக்கு தலைப்பு மட்டத்தில் 50% வரி இருந்தது. ஆனால் மருந்துகள் மற்றும் தொலைபேசிகள் போன்ற சில பொருட்களுக்கு விலக்கு இருந்ததால் செயல்பாட்டு வரி விகிதம் குறைந்தது. கட்டண விகிதம் 32.9% இருந்தது. இது ஆசியாவிலேயே மிக உயர்ந்ததாகும். எனவே அமெரிக்க-இந்தியா வர்த்தக ஒப்பந்தம் 18% வரியை வைத்திருப்பதாக அறிவிக்கப்பட்டதாலும் ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்குவதில்லை என்று இந்தியாவும் உறுதியளித்ததாலும் அபராதம் நீக்கப்படும். ஒட்டுமொத்தமாக இது வளர்ச்சியை ஓரளவு அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. மேலும் ஜனவரியில் இந்தியாவிற்கும் யூரோ பகுதிக்கும் இடையிலான எஃப்டிஏ உடன்படிக்கையுடன் இந்த எஃப்டிஏ இன் கீழ் செயல்படும் மிகவும் ஒருங்கிணைந்த சந்தை இப்போது உள்ளது. அவர்கள் ஏற்கனவே இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா, இப்போது ஐரோப்பா, இப்போது அமெரிக்காவுடன் வர்த்தக ஒப்பந்தங்களை கொண்டுள்ளனர். இதன் காரணமாக பொருளாதார ரீதியாக எல்லாம் நன்றாக நினைக்கிறது என்ற நம்பிக்கை ஆர்பிஐக்கு சற்று அதிகரித்துள்ளது. இந்த அனைத்து வர்த்தக ஒப்பந்தங்களும் கையெழுத்தாகியதால் பொருளாதார செயல்பாடு மேலும் அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அமெரிக்கா-இந்தியா வர்த்தக ஒப்பந்த அறிவிப்பு இன்னும் கொஞ்சம் தெளிவில்லாமல் இருந்தாலும் அதனால் அமெரிக்காவின் கொள்கையை கருத்தில் கொண்டு ஆர்பிஐ வளர்ச்சி மதிப்பீட்டில் மாற்றம் செய்யவில்லை. எனவே நமக்கு தெரியும்,
அவர்கள் நிதியாண்டு 27 இன் முதல் மற்றும் இரண்டாம் காலாண்டிற்கான வளர்ச்சி கணிப்பை 0.2% உயர்த்தியுள்ளனர். அதாவது முதல் காலாண்டில் 6.7% இலிருந்து 6.9% ஆகவும், இரண்டாவது காலாண்டில் 6.8% இலிருந்து 7% ஆகவும் உயர்த்தியுள்ளனர். கொள்கை அறிவிப்புக்கு முன்பு ஆர்பிஐ சிஆர்ஆரை குறைக்கும் அல்லது பணப்புழக்கத்தை அதிகரிக்க வேறு நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்று பத்திரச் சந்தை எதிர்பார்த்தது. ஆனால் சந்தை ஏமாற்றமடைந்தது. ஒரு காரணம் பணச் சந்தை விகிதங்கள் கடுமையாக்கப்பட்டதாகும். இதன் காரணமாக தற்போதைய கொள்கையில் ஆர்பிஐ சில பணப்புழக்க நடவடிக்கைகளை அறிவிக்கும் என்று சந்தை எதிர்பார்த்தது. எனவே பணச்சந்தை விகிதங்களை கண்காணித்து வருபவர்களாக அல்லது கேட்டுக் கொண்டிருப்பவர்களாக இருந்தால், ஜனவரி மாதத்தில் 6.85% இருந்த ஒரு வருட சிடி விகிதங்கள் 7.2% உயர்ந்தன என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். எனவே பணச்சந்தை விகிதங்கள் கணிசமாக அதிகரித்துள்ளன. மேலும் இது பொதுவாக ஜனவரி முதல் மார்ச் வரையிலான காலாண்டில் நடக்கும். அப்போது அதிகரித்த கடன் வளர்ச்சி காரணமாக வருமானம் அதிகமான உயர்வை காணும். ஆனால் முதலீட்டாளர்கள் ஆர்பிஐ திருப்பிச் சொல்வதை எதிர்பார்த்தனர். ஏனெனில் முழுமையான அளவில் இந்த வருமானங்கள் மிகவும் அதிகமாகிவிட்டன. கடந்த ஆண்டு பாலிசி விகிதம் 6.5% இருந்தபோது ஒரு ஆண்டு வருமான விகிதம் சுமார் 7.5% இருந்தது. இப்போது பாலிசி விகிதம் 6.5% இலிருந்து 5.25% ஆகஸ்ட் குறைந்தாலும் சிடி விகிதம் இன்னும் 7.2% ஆகவே உள்ளது. எனவே வங்கி நிபுணர்களும் சந்தை பங்கேற்பாளர்களும் ஆர்பிஐ பணப்புழக்கம் குறித்து சில அறிவிப்பை வெளியிடும் என்று எதிர்பார்த்தனர். ஆனால் ஆர்பிஐ பெரும்பாலும் நிலைமையை மாற்றாமல் வைத்திருந்தது. சந்தைக்கு தேவைப்படும் போதெல்லாம் அனைத்து உற்பத்தி நோக்கங்களுக்கும் பணப்புழக்கம் கிடைக்கும் என்று அவர் சந்தைக்கு உறுதியளித்தார். அது ஓஎம்ஓக்கள், எபெக்ஸ் வர்த்தகம், பரிமாற்றங்கள் அல்லது பியா ஏலங்கள் என எதுவாக இருந்தாலும் சரி. எனவே ரிசர்வ் வங்கி பணப்புழக்கத்தை செலுத்த தயாராக உள்ளது. ஆனால் 60,000 கோடி ரூபாய் பணப்புழக்கம் 3 லட்சம் ரூபாய் கோடியாக அதிகரித்து பணப்புழக்கம் கணிசமாக மேம்பட்டுள்ளது என்பதை ஆர்பிஐ உணர்ந்திருக்கலாம். எனவே சந்தையை மேலும் விரிவுபடுத்த கூடுதல் ஓஎம்ஓக்களை நடத்த வேண்டிய அவசியத்தை ஆர்பிஐ காணவில்லை. அதனால்தான் வெள்ளிக்கிழமை பத்திர சந்தைகளில் சிறிது அதிகரிப்பை கண்டோம். அப்போது பத்திர சந்தைகள் 5 முதல் 6 அடிப்படை புள்ளிகள் அதிகரித்தன. ஏனெனில் சந்தை பங்கேற்பாளர்கள் ஆர்பிஐ பணப்புழக்கம் தொடர்பாக சில நடவடிக்கைகளை எடுக்கும் என்று எதிர்பார்த்தனர். ஆனால் எங்களை பொறுத்தவரை ஆர்பிஐ அவர்கள் ஏற்கனவே நிறைய செய்திருப்பதை முழுமையாக ஏற்றுக்கொண்டுள்ளது. நீங்கள் இப்போது ஓவர்நைட் விகிதத்தை பார்த்தால், தற்போது ஓவர்நைட் விகிதம் 4.5% மட்டுமே உள்ளது. இது 5.25% கொள்கை விகிதத்தை விட குறைவாகும். வங்கிகள் இடையேயான சந்தையில் ஓவர்நைட் விகிதம் கொள்கை விகிதத்தை விட ஏற்கனவே 75 அடிப்படை புள்ளிகள் குறைவாக உள்ளது. அதனால்தான் ஆர்பிஐ பணப்புழக்கத்தில் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. ஆனால் பணப்புழக்கம் குறைவாக இருக்கும் போதெல்லாம் ஆர்பிஐ அதன் அனைத்து செயல்பாட்டு வரிகள் மூலமாகவும் பணப்புழக்கத்தை வழங்கும் என்று சந்தைக்கு உறுதியளித்தது. எனவே சுருக்கமாகச் சொன்னால், பெரும்பாலும் நிலைமையே தொடர்ந்தது. நிலைப்பாடு நியூட்ரலாகவே இருந்தது. ஆனால் இந்த அதிகரிப்பு முக்கியமாக அடிப்படை விளைவுகளால் ஏற்பட்டது என்றும் புதிய விலை அழுத்தத்தால் அல்ல என்றும் ஆர்பிஐ திருப்தி அடைந்தது. ஐரோப்பா மற்றும் பிற நாடுகளுடன் கையெழுத்திடப்பட்ட கடன் காரணமாக வறட்சி ஏற்படும் என்று ஆர்பிஐ நம்பிக்கை கொண்டுள்ளது. எனவே ஏற்றுமதியில் அதிகரிப்பு எதிர்பார்க்கிறது. அதனால்தான் வறட்சி கணக்குகளும் உயர்த்தப்பட்டன. ஆனால் மிக முக்கியமாக சந்தை ஆர்பிஐயின் கொள்கை மற்றும் அதன் கணிப்புகளில் கவனம் செலுத்தும் அதே வேளையில் கடன் வளர்ச்சியை ஆதரிக்க வங்கிகளுக்கு ஆர்பிஐயின் கொள்கை எந்த அளவிற்கு ஒழுங்குமுறை சலுகைகளை வழங்குகிறது என்பதையும் நாம் பார்க்க வேண்டும். இந்த ஆர்பிஐ கொள்கையை பார்த்தால் வேட் அடிப்படையிலான கடனளிப்பில் சில புதிய சீர்திருத்தங்களை கொண்டு வந்தது. ஆர்பிஐ வங்கிகள் வேட்களுக்கு கடன் வழங்க அனுமதித்தது. ஏற்கனவே உள்ள விதிகளின் கீழ் வங்கிகள் நேரடியாக வேட் பத்திரங்களில் முதலீடு செய்ய அனுமதிக்கப்படவில்லை. அதாவது வங்கிகள் எஸ்பிவி மட்டத்தில் கடன் கொடுக்க முடியும், ஆனால் அவை வேட் யூனிட்களின் பத்திரங்களை நேரடியாக வாங்க முடியாது. இப்போது இந்த கொள்கையின் மூலம் ஆர்பிஐ வங்கிகள் வேட் நிறுவனங்களை வாங்க அனுமதித்தது. இது வேட் சந்தையில் பணப்புழக்கத்தை மேம்படுத்த வேண்டும். இது வேட் பத்திரங்களுக்கான பரவலான சுருக்கத்திற்கும் வழிவகுக்கும். மொத்தத்தில்
ஏசேமே கடனளிப்பில் ஆர்பிஐ எடுத்தது ஒரு நேர்மறையான நடவடிக்கை. நிறுவனங்களுக்கு அடமானம் இல்லாத கடன் வரம்பை 10 லட்சத்திலிருந்து 20 லட்சமாக ஆர்பிஐ உயர்த்தியுள்ளது. கடந்த 3-4 ஆண்டுகளில் பொருளாதாரத்தின் அளவு அதிகரித்துள்ளதாலும் எம்எஸ்எம்இ துறையின் அளவும் அதிகரித்துள்ளதாலும் அந்த அளவில் வரம்பை அதிகரித்துள்ளன. அதனால்தான் இந்த கொள்கையை வட்டி விகித கண்ணோட்டத்தில் மட்டும் பார்த்தால் அது நடுநிலையாகவே இருந்திருக்கலாம். ஆனால் இந்த கொள்கையை நீங்கள் ஒரு ஒழுங்குமுறை கண்ணோட்டத்தில் பார்த்தால் இந்த கொள்கை மிகவும் சாதகமாக இருந்துள்ளது என்று நான் கூறுவேன். சிறு வங்கி சாரா நிதி நிறுவனங்களுக்கு வணிகம் செய்வதை எளிதாக்குவதை அவர் ஊக்குவித்தார். அவர்கள் ரேட்களுக்கு நன்மைகளை வழங்கின, எடுத்துக்காட்டாக அவர்களின் பத்திரங்களை தனிப்பட்ட வங்கிகளால் வாங்க அனுமதிப்பது. மேலும் அவர்கள் மற்ற வழிகளிலும் வங்கி முறையை தளர்த்தியுள்ளனர். எனவே பரந்த அளவில் இந்த கொள்கை ஒழுங்குமுறை கண்ணோட்டத்தில் இருந்து இணக்கமாக உள்ளது. மேலும் வட்டி விகித கண்ணோட்டத்தில் இந்த கொள்கை 5வது காலாண்டிற்கு நிலையானதாக உள்ளது. அடுத்த 6 முதல் 9 மாதங்களுக்கு வட்டி விகிதங்கள் இவ்வாறே இருக்கும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். மியூச்சுவல் ஃபண்ட் முதலீடு சந்தை அபாயங்களுக்கு உட்பட்டது. திட்டம் சார்ந்த ஆவணங்களை கவனமாக படிக்கவும்.